வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. 1942 தேவகோட்டையில் மிகப்பெரிய புரட்சி வெடிக்குது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன அண்ணாமலை செட்டியார், டிஎஸ் ராமநாதன் பிள்ளை, இப்படி 2 தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. திருவாடனை சிறையில் அடைக்கப்படுறாங்க. திருவாடனை சிறையை உடைச்சு அந்த 2 தலைவர்களையும் மீட்டு கொண்டு வராங்க. அந்த வீர தீர செயலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்தார் பாலபாரதி செல்லத்துரை ஐயா அவர்கள். இந்த சர்தார் பாலபாரதி செல்லத்துரை ஐயா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காரைக்குடி தொகுதியில் தாவேகாவோட வேட்பாளராக அறிமுகமாகியிருக்க டாக்டர் பிரபு அவர்களோட கொள்ளு தாத்தா தான் அவர். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல கைதானவர்களில் 2 தலைவர்களில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் சின்ன அண்ணாமலை செட்டியார். அவரோட பேரன் சரவணன் செட்டியார் தான் நம்ம கூட இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் சரவணன் செட்டியார். நான் தேவகோட்டை நகரத்தார். நான் இப்போ என்ன பேச வந்திருக்கேன்னா, நேர்மை, தியாகம், நட்பு, தேசப்பற்று, இதுக்கு இலக்கணமாக இருந்தவங்களுடைய ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். இவங்க நம்மளுடைய டாக்டர் பிரபுவோடைய கொள்ளு தாத்தா தான் பாலபாரதி ஐயா. அவங்களும் நான் யாருன்னா சின்னண்ணாமலை செட்டியார் என்னுடைய தாயாருடைய அத்தை பையன். அவங்களுடைய பேரன் நான். அவங்க திருவாடானை ஜெயிலில் டிஎஸ் ராமநாதன் பிள்ளை அவர்களும் சின்னண்ணாமலை செட்டியாரும் சிறையில் இருக்கும்போது திருவாடானைக்கு 16 கிலோமீட்டர் தேவகோட்டையிலிருந்து மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு போய் சிறையை உடைச்சி பாலபாரதி ஐயா அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போ நடந்த துப்பாக்கி சூடில் நிறைய பேர் இறந்தாங்க. 1942 தென்னகத்தினுடைய ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டமும் துப்பாக்கி சூடும் தேவகோட்டையில் வெடிச்சுது. அதில் அந்த மக்களை பூராத்தையும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மக்களை திரட்டி கொண்டு போய் இவங்களெல்லாம் சிறையை உடைச்சி காப்பாற்றி கொண்டு இந்த சின்னண்ணாமலை செட்டியாரை குண்டடிப்பட்டு தேசபக்தர்களுடைய உதவியோட காசிக்கும் நம்ம ராமநாதன் ஐயா வைக்கத்துக்கும் கொண்டு போய் வச்சு அவங்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சு போராட்டம் பண்ணும்போது ஐயாவுடைய குடும்பம், மாடு, மனை, மக்கள் எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டது. அவ்வளவு கொடூரமான சம்பவங்களை தாங்கின குடும்பம் தான் பாலபாரதி ஐயாவுடைய குடும்பம். அவங்களுடைய பேரன்தான் டாக்டர் பிரபு அவர்கள். அவங்களுக்கும் எங்களுக்கும் 40 வருடமான அன்பான ஒரு குடும்பத்தினுடைய அன்னைக்கு எந்த மாதிரியான அன்போடு இருந்தோமோ இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். அங்கே திருவிழா காலங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நகரத்தாருக்கு முதல் மரியாதை கொடுத்து எங்களுக்கு எல்லா மரியாதையும் பண்ணவங்க. அன்னைக்கு இப்போ பாலபாரதி ஐயாவுடைய நினைவிடம் அவங்களுடைய வரலாறு பொறிக்கப்பட்டு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபு அவர்கள் அதை புனர் நிர்மாணம் பண்ணி காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்பத்தினுடைய நட்பாக நாங்கள் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. எந்த காலத்துலேயுமே அவங்க வீட்டில் போனால் சாப்பாடு, எல்லாத்துக்கும் சாப்பாடு எந்த காலத்துலேயுமே உண்டு. அதாவது வடலூர் வள்ளலாருடைய சத்தியஞான சபையில் எல்லாத்துக்கும் ஜாதி மத பேதம் பார்க்காம எல்லாத்துக்கும் உணவளிக்கிற மாதிரி கருணாநிதி அண்ணனுடைய குடும்பம் எல்லாத்துக்கும் அன்போடு பரிமாறி வயிறார சாப்பாடு போட்டு அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு குடும்பம். பிரபு அவர்கள் எல்லோருக்கும் இன்முகத்தோடு சிகிச்சை அளித்து மக்களுடைய எல்லாருடைய குறைகளையும் கேட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இப்போவே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும் அப்படின்னா காரைக்குடி தொகுதிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு கிடைப்பாங்க. எல்லா விதத்துலேயும் நமக்கு நல்லது பண்ணுவாங்க. இருமதி கிராமத்தில் துரை கருணாநிதி அண்ணனுடைய குடும்பத்தாரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான பூஜையில் நாங்கள் எல்லாருமே கலந்துக்குவோம். சிவகங்கை சமஸ்தானத்திலிருந்து, ராமநாதபுரம் சமஸ்தானத்திலிருந்து, சிங்கம்பட்டி ஜமீன்தாரிலிருந்து, திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்திலிருந்து எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து அவங்களுடைய வீட்டில் விருந்து சாப்பிட்றது எங்களுடைய வழக்கம். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருமே அந்த சுற்றுப்பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கவங்க எல்லா ஜாதி, மத, இன எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அவங்க வீட்டில் எப்போதும் சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. அது எப்போதும் நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். அண்ணன் இப்போ முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்லாம் தமிழ் சங்கம் நடத்துகிறாங்க. தமிழுக்கு யாரோ பாடுபடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ராமநாதபுரம் ராஜா அவங்க தலைவராகவும்
நம்ம இருமதி துரை கருணாநிதி அண்ணன் துணைத் தலைவராகவும் இருந்து இன்றைக்கி தமிழ் தொண்டாற்றிட்டு வர்றாங்க. தமிழ் புத்தகங்கள் எல்லாம் மறுபதிப்பு செய்கிறது, மற்ற மாதிரி எல்லா தமிழுக்கும் உள்ள செய்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. தமிழுக்கு பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பத்தையும் இப்போ நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் நிறைய விஷயங்கள் பாலபாரதி செல்லதுரை ஐயா அவர்களை பற்றியும் சின்ன அண்ணாமலை செட்டியார் அவர்களை பற்றியும் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இருமதி துரை கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை பற்றியும் டாக்டர் பிரபுவை பற்றியும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய செய்திகள் அவரை பற்றி நெகட்டிவாக வந்துக்கிட்டு இருக்கே, அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? அதாவது ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த நட்பை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஐயா காலத்துலேருந்து அவங்க ஐயா காலத்தினுடைய நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், நட்பு, நேர்மை, தேசப்பற்று, இதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்போ அவங்களுடைய நட்பும் தேசப்பற்றுங்கிறதுனால தான் நானும் இன்றைக்கி வந்திருக்கேன். எங்களுடைய நட்பும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குங்கிற காரணத்தினால தான் நாங்கள் வந்திருக்கோம். அவதூறுங்கிறது யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் பேசலாங்கிற மாதிரி காலமாகி போச்சு. இப்போ நேர்மையான வரலாறு என்ன, அவங்க இந்த நாட்டுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க குடும்பம் எவ்வளவு ஒரு சொல்ல ஒன்றா கொடுமையெல்லாம் சந்திச்சிருக்கு. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதை பற்றியெல்லாம். அதாவது வீடு தீக்கிரையாக்கப்பட்டது. சின்னண்ணாமலை வீட்டு கல்யாணத்தப்போ போலீஸ்காரங்க அடித்து நொறுக்கி கல்யாணத்தையே நொறுக்கி வச்சுட்டு வைர மோதிரமெல்லாம் தொலைஞ்சி போச்சு. சின்னண்ணாமலை அவர்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் இதை பற்றி பூரா எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பாட புத்தகத்தில் நம்ம பாலபாரதி ஐயாவை பற்றின பாடங்கள் வந்திருக்கு. அதாவது 80 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க ஜில்லா போர்டு உறுப்பினராக இருந்தவங்க. 75 வருஷத்துக்கு முன்னால் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக பொதுமக்களில் எந்த கட்சியும் சாராமல் சுயேட்சையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவங்க. மக்களுடைய நலன் தான் அவங்களுக்கு எல்லாமே முக்கியமாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் உள்ள சந்ததிகளுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவதூறு பேசி சேத்தவாரி இறைச்சி அவங்களுக்கு கிடைக்கிற சில சொற்பமான பொருளுக்காக இவங்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இந்த மாதிரியான விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட 4 பேர்கிட்ட ஒரு தடை செய்யப்பட்ட புத்தகத்தில் ஒரு 2 வரியை எழுதி அதை மட்டும் படித்து பார்த்துட்டு யாராவது சொல்கிறத பற்றி பேசுகிறதெல்லாம் தவறான ஒரு விஷயம். முழு வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டது ஏதோ அதை நியாயமாக என்ன உண்டதோ நேர்மையாக என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அதனால் என்ன உண்மையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் பேசுங்க. 1952 ஆண்டு தேர்தல் அப்போது பாலபாரதி ஐயா எலெக்ஷனில் காங்கிரஸ் கமிட்டியில் அவங்களுக்கு போட்டியிடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கப்படாமல் ஒரு பெரிய கோடீஸ்வரரை நிப்பாட்டினாங்க. அப்போ 3 தொகுதிகளை சேர்ந்த திருவாடானை தொகுதியில் ஐயா சுயேட்சையாக போட்டி போடுறாங்க. சுயேட்சையாக போடும்போது அந்த காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த பணக்காரர்களெல்லாம் சேர்ந்து ஓட்டுக்கு 10 ரூபா பணம் கொடுத்து அந்த ஐயாவை எப்படியும் தோற்கடித்து விட வேண்டும்ங்கிற ஒரு தீவிரமாக வேலை செஞ்சாங்க. ஆனால் என்னென்னா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஐயாவுக்கு சுயேட்சையாக நின்று ஐயாவை ஜெயிக்க வச்சாங்க. அதில் ஒரு பெரிய ஆச்சரியமான மற்றும் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தங்களுடைய பணம், பொருள், தோடு, மூக்குத்தி, வளையல் எல்லாத்தையும் உள்ளே போட்டாங்க. இதில் முத்தாய்ப்பான விஷயம், பெரிய விஷயம் என்னென்னா 113 தாய்மார்கள் தங்களுடைய தாலியை ஓட்டுப்பெட்டியில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டு ஐயாவனுடைய வெற்றிக்கு நாங்கள் ஓட்டு மட்டும் கிடையாது, எங்களுடைய உளப்பூர்வமான அன்பு இப்போ எல்லாத்தையுமே ஐயாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு அந்த தாய்மார்கள், மக்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஐயாவை ஜெயிக்க வச்சுருக்காங்க. இதில் இன்னும் அந்த விஷயத்தை மாதிரியே இன்றைக்கி நம்மளுடைய டாக்டர் பிரபு அவர்கள் நிற்கிறதுக்கும் போது அவர் மேலே சம்பந்தம் இல்லாதவங்களை வச்சு பேச வச்சு அவதூறு பரப்பி அவங்களுடைய வெற்றியை குலைக்கணும்னு நினைக்கிறாங்க. பாலபாரதி ஐயாவுக்கு கொடுத்த நெருக்கடி மாதிரியே இப்போ தம்பி பிரபுவுக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை அரசியல் சூழ்ச்சி, நெருக்கடி எது கொடுத்தாலும் தம்பி டாக்டர் பிரபு அவர்கள் அது பூராத்தையும் முறியடித்து தன்னுடைய உண்மையாலும் நேர்மையாலும் வெற்றி வாகை சூழ்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. பாலபாரதி ஐயா எல்லா அரசியல் சூழ்ச்சியையும் முறியடித்து
எப்படி வெற்றி வாகை சூடினாரோ அதே மாதிரி அவர்களுடைய பேரன் டாக்டர் பிரபு அவர்களும் அரசியல் சூழ்ச்சி இந்த மாதிரியான அவதூறுகள் எல்லாத்தையும் முறியடித்து வெற்றி வாகை சூடுவாருங்கிறது திண்ணமான விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி மக்களும் ஒத்துழைக்கிறார்கள்ங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.